வெல்கம் டு ஜனாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு லட்டுங்க. இந்த லட்டு செய்கிறதுக்கு பூந்தியெல்லாம் செய்ய தேவையில்லை, ரொம்ப சுலபம். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் வெத்தலை, அதுக்கப்புறம் மில்க் மைட் ஆல்ரெடி நம்ம சேனலில் நம்ம போட்டிருக்கோம். மில்க் மைடை வச்சு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்ன ரெசிபி செய்யலாம் சொல்லிவிட்டு, அவங்களுக்காக போடுறேன். வெத்தலை வந்து ஒரு 3 வெத்தலை நான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பேரிச்சம்பழம் ஒரு 10லேருந்து ஒரு 15 பேரிச்சம்பழம் எடுத்து வச்சுக்கோங்க. இதை என்ன பண்ணணுங்கிறத நான் அப்புறமா சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இந்த வெத்தலை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து மிக்சியில் போட்டுக்கலாம். மிக்சிலையும் போட்டு மில்க் மைடையும் வெத்தலையும் போட்டு நம்ம நல்லா அரைக்க போகிறோம். மில்க் மைடு பார்த்திங்கன்னா நம்ம செஞ்சு 10லேருந்து 15 நாள் ஆகுது. இன்னும் அப்படியே தான் இருக்குது, கெட்டே போகலைங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மில்க் மைடு எத்தனை நாள் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருந்தேன், நீங்களும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டால் இன்னும் கொஞ்ச நாள் கூட வச்சுக்கலாம். மில்க் மைடு வந்து நான் ஊற்றிருக்கேன். இப்போ இதை வந்து நல்ல ஒரு திக்கான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த வெத்தலையும் மில்க் மைடும் நல்லா அரைக்கணும். பேனில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் வந்து நம்ம தேங்காய் பவுடர் வந்து சேர்க்க போகிறோம். தேங்காய் பவுடர் பார்த்திங்கன்னா கடைகளில் வந்து கிடைக்கும். உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா என்ன பண்ணுங்கள், தேங்காவை வந்து நல்லா துருவி இந்த மாதிரி நல்ல பூ போல் துருவி வச்சுக்கோங்க. துருவிட்டு நெய்யில் போட்டு நல்லா வதக்குங்க. ஒரு 30 செகண்ட் வதக்குனிங்கன்னா உங்களுக்கு போதும். ரொம்ப நேரம் தேங்காவை வதக்கக்கூடாது. ஒரு 30லேருந்து 40 செகண்ட் வதக்கினதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்க அந்த மில்க் மைடும் வெத்தலையும் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து அந்த பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அந்த தேங்காவோடு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, கிளறிக்கிட்டே இருக்கணும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து அப்படி சுருண்டு நல்ல ஒரு திக்கான பால் மாதிரி உருட்டுற மாதிரி வந்துடும். ஒரு 2 நிமிஷம் வாக்கில் நல்லா வந்து கிளறி விடுங்க. எல்லாமே வந்து நல்லா பிடிச்சு கோட்டாகிற வரைக்கும் கிளறிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், ஒரு 1.5 நிமிஷத்தில் இந்த மாதிரி திக்காயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து லட்டு உருண்டைகள் பிடிக்க வேண்டியதான். இந்த லட்டு பார்த்திங்கன்னா பாம்பே இன்னும் வடநாட்டில் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக அவங்க செஞ்சு சாப்பிடுவாங்க. இப்போ கொஞ்சமாக எடுத்து உங்கள் கைகளால் உள்ளங்கையில் வச்சு நல்லா அழுத்தி உருண்டை பிடிச்சிக்கோங்க. அதுக்குள்ளே வந்து நம்ம ஸ்டஃபிங் வந்து வைக்க போகிறோம். நான் ஏற்கனவே காமிச்சேன் பேரிச்சம்பழத்தை வந்து கொட்டைகள்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா அரைச்சிங்கன்னா நல்ல திக்கான பால்ஸாக கிடைக்கும். அந்த பேரிச்சம்பழத்தை கொஞ்சமாக எடுத்து அந்த ஸ்டஃபிங்குள்ளே வச்சுட்டு அப்படியே இறுக்கி பிடிச்சி உருண்டையாக்கிடுங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த பேரிச்சம்பழம் இருக்கும். இந்த மாதிரி நல்ல உருண்டையாக உருட்டிட்டிங்கன்னா உள்ளே வந்து அந்த ஸ்டஃபிங் இருக்கும். இதே போல் எல்லா உருண்டைகளையும் உருட்டி எடுத்துக்கலாம். உருட்டி வச்சுருக்க எல்லா லட்டுவையும் திருப்பி மறுபடியும் கொஞ்சம் தேங்காய் பவுடர் இருந்துச்சுன்னா அதில் வந்து லைட்டாக கோட்டிங் கொடுங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், அட்ராக்ஷனாக இருக்கும். இந்த மாதிரி தேங்காய் பவுடரில் கோட்டிங் கொடுத்து வச்சுருங்க. இப்போ மறுபடியும் உருட்டி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு உருண்டையை பிடிச்சி உள்ளங்கையில் வச்சு அமுக்கிட்டு அதில் வந்து அந்த பேரிச்சம்பழம் மிக்ஸை வந்து வச்சுட்டு மறுபடியும் கொஞ்சம் தேங்காயோட சேர்த்து நல்லா இறுக்கி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து முழுமையான லட்டு கிடச்சிரும். பேரிச்சம்பழம் பிடிக்கல அப்படின்னா குல்கந்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். வடநாட்டில் வந்து குல்கந்து தான் வைப்பாங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு உருட்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தேங்காய் பவுடரில் வந்து நல்லா வந்து கோட்டிங் கொடுத்துருங்க. தேங்காய் பவுடரில் கொடுக்கும்போது அழகாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சுவையான பேன் லட்டு ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. உங்கள் குழந்தைங்களுக்கும் உங்கள் கெஸ்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட்டாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா இதை செஞ்சு கொடுத்து அசத்துங்க. பிரியாணி சாப்பிட்டுட்டு கூட தைரியமாக பீடாவுக்கு பதிலாக இதை சாப்பிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஃப்ரெண்ட்டான ரெசிபி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.